முதல் 15 நாட்கள் 2 வாரங்கள் கடகராசிக்காரர்கள் கவனம் தேவை. மிகவும் கவனமாக இருக்கணும். நீங்க இன்வெஸ்ட் பண்ற விஷயமா இருந்தாலும் சரி, டிராவலிங் விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுடைய உத்தியோகம், படிப்பு, வேலை, தொழில் எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சில இடத்துல வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிறது, சில பிரச்சனைகள் வருது. ஏன்னா கிரகணம் நடக்குகிறது. கிரகணங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து மார்ச் 1ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா சூரியனும் ராகும் பக்கத்தில் இருக்காங்க. என்ன மார்ச் 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து 9ஆம் இடத்துக்கு போய் பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வருவாங்க. ஸோ அதனால் முதல் 2 வாரம் கவனம் 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 மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ராசியாக கடகராசிக்காரர்கள் வருது. நீங்கள் பயப்பட வேண்டாம். கொஞ்சம் கவனமாக எல்லா விஷயத்துலையும் சிரத்தையாக இருந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக பொறுமையாக போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதிக ஆசைப்படாமல், அதிக உத்வேகப்படாமல், அதிக புஷ் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக போகக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. அப்புறம் உடல் உபாதைகள் சில பேர்த்துக்கு வரலாம். சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போகிறப்போ பண்ணுறப்பெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கீழே தண்ணி இருக்குது தெரியாமல் நான் போய் விழுந்துட்டேன், அது மாதிரி ஒரு சின்னதாக ஏமாந்தேன் கொஞ்சம் பிரச்சனை பண்ணி விட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறனால கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி மார்ச் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல அமைப்புகள். சூரியன் விலகிறார், கிரகத்திலிருந்து வெளியில் வரார், ராகுவின் பிடியிலிருந்து வெளியில் வருகிறார், தப்பு இல்லை. அப்பவும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் இன்னுமே ராகுவோட சேர்ந்துருக்கிறதுனால மாதம் முழுவதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பட் மார்ச் 15க்கு அப்புறம் சில விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்கிறது.